வணக்கம். ஹலோ, லைவ்க்கு வந்திருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு இன்ஸ்டா லைவ். யாராவது இருந்தீங்கன்னா ஹாய் சொல்லுங்க. எஸ், ஒருத்தரா வந்துட்டு இருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. கீர்த்தி ஹாய். நான் நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? லைவ் வந்ததுக்கு அப்புறம் உடனே லைவ்ல வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். செல்வகுமார் ஹாய். அதிகானா ஹாய். தமிழ் ஹாய். வெங்கட் கில்லர் ஹாய். வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. ஆமா, நானே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். இன்னைக்கு சுதந்திர தினம், எல்லோரும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பீங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் வந்தேன். ஸோ நிறைய பேரை மீட் பண்ணலாமே, நிறைய பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இப்போதான் ஒரு இன்டர்வியூ முடிஞ்சது. சரி, ஓகே, அப்படியே வந்துடுவோம் அப்படின்ட்டு. சந்திரா கிரி ஹாய். பிரகாஷ் வணக்கம். தேங்க்ஸ். யூ டூயிங் வெல்? எஸ், ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. உங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நான் எங்கள் வீட்டில் இருக்கேங்க. ஏன் கேட்குறீங்க? ஹாய் சிஸ்டர் சுதா பிரபு. ஹாய் சிஸ்டர்னு சொல்லியிருக்கீங்க. ஹாய், குட் ஈவினிங். லக்ஷ்மண் ஹாய். அன்னவுன் கிங் ஹலோ. சூப்பர் அக்கா, வாழ்த்துக்கள் அக்கா. என் கோபி அக்கா. அப்பா, எத்தனை அக்கா 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 அக்கா. பரத் ஹாய் டியூட்னு சொல்லியிருக்கீங்க. வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு சுதந்திர தினம். சுதந்திர காற்றை சுகமாய் சுவாசித்த நன்னாள் இன்னைக்கு. இண்டிபெண்டன்ஸ் டே டு யூ அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் மை பியூட்டிஃபுல் பேபி. உங்களுக்கும் இனிய சுதந்திர நாள் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா இருக்கேனா? நன்றிங்க. ஜெயந்த் குட் ஈவினிங் சொல்லியிருக்கீங்க. குட் ஈவினிங். செல்வம் ஹாய் சிஸ்டர்னு சொல்லியிருக்கீங்க. ஹலோ. உங்க எல்லாரையும் பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. அருள் நான் நலமா இருக்கேன். நீங்க நலமா? அனஸ் ஹாய்னு சொல்லியிருக்கீங்க. ஹாய். ஹலோ குட்டி ஹாய் அக்கான்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் அக்கா, உங்க ரீசன்ட் இன்டர்வியூஸ் செம்மையா? நன்றி திவ்யா கிருஷ்ணன் ரசிகை. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ராஜ் ஹாய் அக்கா சொல்லியிருக்கீங்க. ஹாய். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பீங்க. அதுவும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு வீடியோஸ் எல்லாம் வெரி பண்ணுங்க அக்கா. உங்க வீடியோஸ் பார்த்தா மனசு ஹாப்பியா இருக்கு அக்கா. நிறைய வீடியோஸ் பண்றேன். திருக்குறள் வீடியோக்கும் சப்போர்ட்ஸ், உங்களோட சப்போர்ட் எல்லாமே வேணும். எல்லாரும் வீடியோஸ்லாம் பாக்குறீங்க, பட் ரீல்ஸ்க்கு கொடுக்குற அளவுக்கு திருக்குறளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலன்னும் பொழுது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமா தான் இருக்கு. தமிழ்நாட்டில் பிறந்து தமிழர்களா இருந்து தமிழுக்கு சில பேர் அது செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது மனசுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ரீல்ஸ்க்கு கொடுக்குற சப்போர்ட்டை தமிழுக்கும், தமிழ் வீடியோக்கும், திருக்குறளுக்கும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஹாய் சந்தின், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அன்பை போதிப்போம், அகிம்சையை பின்பற்றுவோம், ஆளுமையை வளர்ப்போம், இயலாமையை ஒழிப்போம், ஈகையை வளர்ப்போம், உலகை நேசிப்போம், ஊரோடு ஒத்து வாழ்வோம், எல்லோரும் ஒரே இனமாய் ஒன்று கூடி ஒற்றுமையாய் இருப்போம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. உங்களுக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். லவ் யூ ஸோ மச். லவ் யூ டூ. இன்னைக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். யார் யாருக்கு எந்தெந்த தலைவர்கள் பிடிக்கும்னு சொல்லுங்க, நம்ம அவங்கள பத்தி பேசலாம். ஆல் வீடியோஸ் திருக்குறள் வீடியோ பார்த்தா மட்டும் போதாது. உங்க குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு காட்டுங்க. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுங்க, நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. காமெடியை மட்டும் ஷேர் பண்ணிட்டு நம்ம தமிழ்ல ஷேர் பண்ணல அப்படிங்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகேங்களா? முகமது ஹாய் சொல்லியிருக்கீங்க. ஹாய். 1947ல யோசிச்சு பாருங்க, 75 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க. இந்த டைம்ல யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எவ்வளோ போராடி இருப்பாங்க, எவ்வளோ தியாகங்கள், எவ்வளோ ரத்தம் சிந்திருப்பாங்க.
கால் மீ இட்ஸ் அஜய். ஹாய், வணக்கம். அவங்க பண்ண நல்ல விஷயங்களால தான் நாம் வந்து இந்த இந்த தலைமுறையில் வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அவங்க ரத்தம் சிந்தி கஷ்டம். ஐ லவ் எம்ஜிஆர் சாரா, அப்துல் கலாம் சார், சயின்டிஃபிக் அட்வைசர் பொன்ராஜ் சார் பற்றி பேசுகிறார். அப்துல் கலாம் ஐயா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய இறப்பு வந்து வரும்பொழுது ரொம்ப மனதுக்கு வேதனையாக இருந்த ஒரு விஷயம். ஐயாவை பின்பற்றி நிறைய எளிமையை அவர்கிட்ட பார்க்கலாம். ஆடம்பரம் இருக்காது, எளிமையான மனிதர். அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அக்கா, உங்கள் ஸ்பீச் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுமா. வணக்கம். வணக்கம் திவ்யா. அதே மாதிரி தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு வந்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நாம் இவ்வளோ ஃப்ரீயாக உட்காந்துட்டு நம்ம ஜாலியாக உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள், நம்மளுடைய தலைவர்கள் பண்ண சுதந்திரத்துக்கு காரணமாக தான் நாம் இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம பொன்ராஜ் சாரை வந்து நான் ஃபர்தராக மீட் பண்ணியிருக்கேன். பட் பெரிய பேச்சுவார்த்தை நடந்ததில்லை. ஆனால் அவரை நான் நேராக மீட் பண்ணியிருக்கேன். நிறைய மிக பெரிய புத்திசாலி, நிறைய விஷயங்கள் பேசுவார், அதை கேட்டிருக்கேன். நாலேஜபிள் பர்சன், நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். நல்ல பேச்சு திறமை அவங்களுக்கு, நன்றிகள். அதே மாதிரி தான் ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து நம்ம சுதந்திரம் வாங்கி இன்னைக்கு இவ்வளோ ஃப்ரீயாக உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் எல்லாம் நம் தலைவர்கள் தான். எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. அகிம்சை வழியில் போராடினாலுமே கூட அகிம்சைன்னு சொல்லி கூட அகிம்சையில் மட்டுமே போலியே. காந்தியடிகள் 21 நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்பொழுது அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உப்பு போட்டு சாப்பாடு சாப்பிடாதானே உங்களுக்குலாம் சொர்ணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் நமக்கு உப்பு மேலே வரியை விதிச்சாங்க. வந்துட்டேன் அக்கா, நான் ஆல்வேஸ் கியூட் தான், நீங்கள் பியூட்டிஃபுல் அக்கா. நன்றி நன்றி. உப்பு மேலே வரியை விதிச்சிட்டாங்க. ஏன்னா உப்பு போட்டால் தானே உங்களுக்குலாம் சொர்ணம் வருது, உப்பு மேலே வரியை விதிப்போன்னு சொல்லி வரியை விதிச்சு அதுக்காக சிறைச்சாலைக்கு போனவங்க ஏகப்பட்ட பேர். கொஞ்சம் நெஞ்ச பேர் இல்லை, கிட்டத்தட்ட 50,000 80,000 அவ்வளோ பீப்புள்ஸ் வந்து சிறைச்சாலை போனாங்க. உப்பு சத்தியாகிரகம் எவ்வளோ பெரிய வரலாறை கிரியேட் பண்ணுச்சு உப்பு சத்தியாகிரக போராட்டம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அதெல்லாம் நினைக்கும் பொழுது வியப்பா இருக்கும். வஉசி ஐயா அவர்கள்லாம் நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வணிகத்திலையும் நம்மளை ஆங்கிலேயர்கள் வந்து அடிச்சிருக்காங்க. உப்பு மேல வரி விதிச்சாங்க. வணிக ரீதியாகவும் நம்மளை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் வணிக ரீதியாக நம்மளுடைய ஆட்களும் சலைச்சவங்க இல்லை, ஆங்கிலேயருக்கு சலைச்சவங்க இல்லை தமிழர்கள். என்ன சொல்றீங்க? வஉசி ஐயாலாம் வந்து கப்பல் வணிகம் வந்து தொடங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளோட கப்பல் வணிகம் இருக்கும் பொழுது ஆங்கிலேயர்களோட என்ன ஒரு புத்திசாலித்தனம், இலவசமா கப்பல் வணிகத்தை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் விடும்பொழுது நம்ம தமிழர்கள் வந்து அதுக்கு போல ஸ்டடியா இருந்தாங்க. அதனால்தான் அவங்கள வந்து கப்பல் வணிகத்துல நம்மளால ஜெயிக்க முடிஞ்சுது. அப்படியும் 40 வருஷம் வஉசி ஐயா அவர்களை சிறைச்சாலையில போடணும்னு சொல்லி அதை 6 வருடங்களா குறைச்சி எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்காங்க. கொஞ்சம் நெஞ்ச கஷ்டங்கள் அவங்க பட்டிருக்காங்க. அதனாலதான் நாமெல்லாம் இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சுதந்திரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பூலித்தேவன், தமிழகத்துல இருந்து பூலித்தேவன், அவருக்கு ஒண்டி வீரன்னு ஒரு பேரும் இருக்கு. ஐ திவ்யா, ஃபைனலி வந்துட்டீங்க. ஃபைனலி ஸோ ஹாப்பி டு see you in live. லவ் ஃப்ரம் சிவா. வணக்கம் சிவா. ஒண்டி வீரன்னு ஒரு பேரும் இருக்குங்க பூலித்தேவனுக்கு. ஒண்டியா போய் தன்னந்தனியா நின்று ஆங்கிலேயர்களை எதிர்த்தாரு அப்படிங்கிறதுனால ஒண்டி வீரன்னு ஒரு பேரும் இருக்கு. மருது சகோதரர்கள், சின்ன மருது பெரிய மருது, இவங்களெல்லாம் பத்தி வரலாறு படிக்கும் பொழுது நமக்கு அப்படியே ஒரு மெய் சிலிர்க்கும். அந்த மாதிரி ஒரு மெய் சிலிர்க்கும் வரலாறுகளை படிக்கும் பொழுது. நம்மளோட வரலாறு படிச்சாதான் நம்மளோட பிற்காலத்துக்கு போய் பார்க்க முடியும். நம்மளாம் எப்படி நம்மளுடைய முன்னோர்கள்லாம் கஷ்டப்பட்டு இந்த தலைமுறைக்கு எவ்வளோ ரத்தம் சிந்தி
ஆனா வவுசி ஐயா அவர்களுக்கு அகிம்சையின் மீது அவ்வளவு உடன்பாடு இல்லை. மேகநாதன் சூப்பர், ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் பேசலாம். குமரேசன் நான் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் வந்து ரிக்வஸ்ட் ஜாயின் பண்றதுக்கு பண்ணிருக்கீங்க ரிக்வஸ்ட். பட் கூடிய விரைவில் ஃபர்தரா பேசுவோம் சரிங்களா? 1-to-1 பேசலாம். நிறைய பேர் 12 ரிக்வஸ்ட் கிட்ட வந்திருக்கு. பட் கூடிய விரைவில் பேசலாம். உங்க ஒருத்தர்கிட்டயே பேசிட்டு இருந்தேன்னா அடுத்தவங்க கிட்ட பேச முடியாம போயிடும். யுவா ஹாய் சிஸ்டர்னு சொல்லியிருக்கீங்க. 1-to-1 அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஃபேக் ஐடிஸ்லாம் ஃபாலோ பண்றீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஐஎம் திவ்யா கிருஷ்ணன் தான் என்னோட ஐடி. நவ்குமார் ஹாய், வணக்கம் வணக்கம் வணக்கம். வேற ஏதாவது என்கிட்ட பேசணும்னா பேசுங்க. திவ்யா அவாரியூ? அஸ்வின் நான் ரொம்ப நலமா இருக்கேன். அஸ்வின் நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா? நலம் நலமறிய ஆவல். சுதந்திர தினம் அன்னைக்கு சுதந்திரத்தை பத்தி பேசிட்டு இருக்க இவ்வளோ ஃப்ரீயா உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னா அவங்க நம்ம முன்னோர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் திவ்யா? படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. கூடிய விரைவில் படங்கள் கம்மிட் ஆயிருக்கேன். சீக்கிரமா வரும், வெயிட் பண்ணி பாருங்க. ராஜேஷ் ஹலோ வணக்கம். ஃபேவரட் எனக்கு ஃபேவரட் வந்து நாட்டுக்கோழி. நல்லா சாப்பிடுவேன். நாட்டுக்கோழி பிரியாணி பிடிக்கும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஐதிவ்யா எப்படி போச்சு நாள் இன்னைக்கு? ரொம்ப 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 சூப்பரா போச்சு. ஒர்க்காக போச்சு. இப்போதான் ஒரு இன்டர்வியூ முடிச்சேன். அப்படியே என் சொந்தங்கள் எல்லாரும் உங்களை மீட் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கேன். இட்ஸ் மீ ஏகே அஃபிஷியல். ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க? என்ன ஞாபகம் இருக்கா? என்னங்க உங்க டிபியில போட்டோ கூட வைக்கல, திடீர்னு ஞாபகம் இருக்கா கேட்டேன். எப்படி? கோபி ஹாய் கோபி, வாங்க 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 வாங்க. 1-to-1 வந்து கூடிய விரைவில் ஆட் பண்றேன். கிஷோர், பரத், நந்தகுமார், செல்வராஜ் இவங்கெல்லாம் வந்து 1-to-1 பேசணும்னு சொல்றீங்க. ரிக்வஸ்ட் ஜாயின் பண்றேன் கூடிய விரைவில். எங்க வீட்டில் நாட்டுக்கோழி இருக்கு, அனுப்பவாக்கா? நீங்க கேட்டதுக்கே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அதுவே போதும் சரிங்களா? வீட்டில் இருக்கவங்களுக்கு சமைச்சு கொடுங்க. வேற ஏதாவது பேசணுமா? நிறைய பேர் ஹாய் ஹலோ குட் ஈவினிங் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நாட்டில் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் என் இன்டர்வியூ பார்த்துட்டு எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரமேஸ்வரா சிஸ்டர், ஐ எம் ஃப்ரம் திருநெல்வேலி. ஐ எம் யுவர் ஃபேன். தேங்க்யூ. நன்றிகள், வாழ்த்துக்கள். மேகநாதன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. அதான் நிறைய பேர் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணீங்க. என்னோட ஃபேவரட் கலர் வந்து எனக்கு நேவி ப்ளூ பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு பிடிக்கும். இதெல்லாம் என்னோட ஃபேவரட் கலர்ஸ். டார்க் கலர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப லைக் பண்ணுவேன். இந்த கலர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த லைவ்ல அந்த அஸ்வின் லைவ்ல திருக்குறளா மை ஃபேவரட் ஆர்ட் பிளவுஸ். எஸ், இன்னைக்கு தான் அன்னைக்கு போட்டது இன்னைக்கு தான் திரும்ப யூஸ் பண்றேன். கரெக்டா மானஸ்வினி, சூப்பர்டா, கரெக்டா பார்த்துட்டடா நீ. ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்க கேட்டுதான் சொல்றா. அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து திருக்குறள் வீடியோக்கெல்லாம் நீங்க வந்து என்னன்னா, சில பேர் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க. உங்ககிட்ட லைக் பண்றீங்க, மெசேஜ் பண்றீங்க, ஆனா எல்லாம் பண்ணிட்டு தவறான ஐடியை ஃபாலோ பண்றீங்க. அதுக்கப்புறமா தான் கரெக்டான ஐடிக்கு வரீங்க. அதுக்கப்புறம் திருக்குறள் வீடியோலாம் லைக் பண்ணுங்க. சும்மா பார்த்துட்டு கடந்து போயிடக்கூடாது. லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ என்னை ஃபாலோ பண்ணினா தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். என்னை ஃபாலோ பண்ணினா தான் வரும் உங்களுக்கு. நீங்கள் வந்து எதுவுமே பண்ணலன்னா வராது. பிடிக்கும் சொன்னால் மட்டும் போதாது. பிடிக்கக்கூடியவற்றை ஃபாலோ செய்ய வேண்டும். கண்டினியூஸாக தான் திருக்குறள் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். 2 இயர்ஸாக என்னுடைய திருக்குறள் வீடியோஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் 1.5 இயர்ஸ் இருக்கு 1330 குறளையும் முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா நாலடியார், அதுக்கப்புறம் ஆத்திச்சூடி, அந்த மாதிரிலாம் போகலாம். சரிங்களா? ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் see you in greater. I always keep in touch. ஷுர் சிவா. நன்றிகள், உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க.
சரண் ஹரிகரன், எனக்கு என்னன்னா ஒரிஜினல் ஐடியில இருந்து ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா கட்டாயமா நான் வந்து அக்செப்ட் பண்ணுவேன். வந்திருக்க ஐடி ஃபுல்லாவே ஃபேக் ஐடிஸ். எனக்கு ஃபேக் ஐடிஸ் வேண்டாம். ஓகே, நான் கரெக்டான ஐடியில இருந்து ரிக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நான் அக்செப்ட் பண்ணுவேன். அக்செப்ட் பண்ணி உங்க கூட பேசுவேன். இப்போ நீங்க சீரியல் ஒர்க் பண்றீங்களாக்கா? என் கூட வந்து ரொம்ப பேசணும்னு ஆர்வம் இருக்கவங்க சொல்லுங்க, கட்டாயம். வெப் சீரிஸ் எதுவும் பண்றீங்களா அப்கமிங் டேஸ்ல? ஒரு வெப் சீரிஸ் போயிட்டு இருக்கு. மூவிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மூவிஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். சீரியல்ஸ் இப்போதைக்கு எதுவுமே கமிட்டே பண்ணிக்கல. நல்ல கேரக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். செல்வா நேதாஜி, யூ அக்செப்டட் மீ. செல்வா நேதாஜி, என்கிட்ட என்ன பேசணும் செல்வா நேதாஜி? என்ன பேசணும் சொல்லுங்க, பேசலாம். என்கிட்ட வந்து உங்ககிட்ட கேள்விகள் கேட்கணும், உங்ககிட்ட நான் பர்சனலாக பேசணும், யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பேசணும், மக்களுக்கு சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்கள் பேசணும் அப்படின்னா கட்டாயமா, இல்லை என்னோட ஃபேனு என்கிட்ட வந்து ஃபர்தராக பேசணும் அப்படின்னா கட்டாயமாக பேசலாம். சரிங்களா? நிறைய பேர் விஎம் ரிக்வஸ்ட் அனுப்பிட்டே இருக்கீங்க. அதுதாங்க, நாட்டில் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த விஷயத்துக்கு நடுவில் இந்த நன்னாளில் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். மை ஐடி ரியலி ஒரிஜினல் ஐடி அக்கா. கோபி, செல்வா நேதாஜி, ஷுவர் அக்கா. அக்செப்ட் ஆயிடுச்சா தெரியலையே. ஆஹா, ஏதோ ஒன்று பண்ண, உங்களுக்கு வந்திருக்கான்னு தெரியல. நான் பேசுறது கேக்குதா? அப்கமிங் மூவிஸ் வந்து வினு வெங்கடேஷன் சொல்லிட்டு சிண்ட்ரெல்லா டைரக்டர். ஹலோ ஹலோ, ஆஹா, யாராவது இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? அவருக்கு கனெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பட் அவர் வணக்கம் ப்ரோ, சொல்லுங்க. என்கிட்ட என்ன பேசணும் உங்களுக்கு? ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? நல்லா இருக்கேன் ப்ரோ, உங்க பேச எனக்கு தெரியல. கேக்குது. ஹலோ, டார்க் ரூம்ல இருக்கேன், அது தெரியாது. ஓகே ப்ரோ, ரொம்ப சந்தோஷம். உங்களை இங்க சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லைவ்ல நம்ம பேசுவோம், நிறைய விஷயங்கள் பேசலாம். சரிங்களா? ஹலோ, நன்றி ப்ரோ. ஹலோ, நன்றிகள். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நன்றிகள். தேங்க்யூ. வணக்கம். கட் பண்ணிடுங்க ப்ரோ. உங்க ரீல்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. செல்வான்னு ஒருத்தர் வந்து லைவ்ல வந்தாரு. எதுக்கு வந்தாரு, ஏன் வந்தாருன்னு எனக்கு தெரியல. நானே அக்செப்ட் பண்ணிட்டேன். உங்க ரீல்ஸ் சூப்பரா இருக்கு. சூப்பர். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, ஆதரவு அளிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கும் அக்கா ஒரு ஃப்ளைங் பீஸ். ஓகே, அக்கா கிட்ட தம்பி கேட்கறதா? சிஸ்டர் அபியூ, நான் குட். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லபடியா ஆவல். ரொம்ப சந்தோஷம். வேற ஏதாவது என்கிட்ட கேள்விகள் கேட்கணும்னா கேளுங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்ல மோஜ்ல நான் ஃபாலோ பண்ணணும்னா ஐடி கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு மோஜ்ல போடுற வீடியோஸ்லாம் நான் மோஸ்ட்லி இங்க போட மாட்டேன். இங்க போடுற வீடியோஸ் அங்க இருக்காது. ஸோ ரெண்டுத்துலயும் ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் தெரியும். திருக்குறள் வீடியோ எல்லா இடத்துலயுமே இருக்கும், நீங்க பார்க்கலாம். ஃபேஸ்புக்லயும் பார்க்கலாம், இன்ஸ்டாலையும் பார்க்கலாம், மோஸ்ட்லியும் பார்க்கலாம். ஓகே. சிரிஷ், ஹாய் சிஸ்டர் அவையும் கேட்டிருக்கீங்க. நலமறியாவல். ரொம்ப சந்தோஷம். வேற என்ன?
தோழி அவர்களுக்கு வணக்கம். சாமுராய் வணக்கம். எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? நாங்க பேசுவோம். இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தீங்க, அதனால. ஐ சிஸ்டர் அப்படி நான் நலமா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரையும் கேட்டுதான் சொல்லுங்க. வேற ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா? கேளுங்க. உங்க ரீல்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஸ்ரீ ரொம்ப நன்றி ஸ்ரீ. ரீல்ஸ் மட்டும் பார்க்காதீங்க, திருக்குறள் வீடியோவையும் பாருங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? கூடிய விரைவில் படம் வரும். படங்கள் கமிட் ஆயிருக்கேன். கூடிய விரைவில் நல்ல நல்ல படங்கள் கொடுக்க போறேன். பாருங்க, பார்த்து ரசிங்க. உங்களுடைய அன்பு ஆதரவு இருந்தாதான் நாங்கெல்லாம் வளர முடியும். உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுத்துட்டே இருங்க. வாழ்க்கையில சாதிக்க வேண்டிய தூரங்கள் எல்லாருக்குமே நிறைய இருக்கு. எங்களை மாதிரி சினிமா துறையில இருக்கவங்களுக்கு உங்களுடைய ஆதரவு தான் மிக 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 முக்கியம். நீங்களாம் இல்லைன்னா நாங்களாம் ஒண்ணுமே இல்லை. ரகுமான் சார் உங்களை ஃபாலோ பண்ண போது அவ்யூ ஃபீல் சரவண சங்கர். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார் என்ன ஃபாலோ பண்ணது. ஆனா அவர் என்ன ஃபாலோ பண்ணாரா கேட்டா என்ன ஃபாலோ பண்ணல. திருக்குறளுக்காகவும் திருவள்ளுவருக்காகவும் தமிழுக்காகவும் ஃபாலோ பண்ணாரு. ரொம்ப ஃபாலோ பேக் பண்ணாரு. எளிமையான மனிதர்கள், அதாவது மொழி பற்று உள்ள ஒருவரால மட்டும்தான் எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் அந்த கெத்து காட்டாம சில விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லையா? அந்த விஷயம் அவர் பண்ணது எனக்கு ரொம்ப வியப்பாவும் மகிழ்ச்சியாவும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அது அவ்வளவு ஹைட்ல இருக்கவங்க அந்த விஷயங்கள் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. சார் பண்ணது என்ன ஃபாலோ பேக் பண்ணிருக்காருன்றதை விட திருக்குறளையும் திருவள்ளுவரையும் தமிழையும் மதிச்சு ஃபாலோ பேக் பண்ணிருக்காரு. அப்படிதான் சொல்லணும். அவருடைய எளிமையை தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஜென்ரலா ஒரு விஷயம் யோசிங்கல்ல, மீடியா ஃபீல்ட்ல இருக்கும். மீடியா ஃபீல்ட்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணும் அப்படின்னாலே அதுக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு கெத்து பார்ப்பாங்க. நான் பெரிய ஆள், உன்ன எதுக்கு ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கெத்து பார்ப்பாங்க. அது சில பேர்கிட்ட மட்டும்தான் இருக்காது. அதுல சார் அப்படியே அண்ணாந்து பார்க்கக்கூடிய உயரத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் ஃபாலோ பேக் பண்ணியிருக்காருன்னா ரொம்ப வியப்பாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அது தமிழ் மேல உள்ள பற்று உள்ள ஆட்கள் மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும். அதுதான் சொல்றது. நிறைய பேர் ரீல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா தமிழுக்கு மேல ஒரு ஆர்வம் இல்லாம இருக்கு. Your videos is very good. Thank you. ஹாய், எப்படி இருக்கீங்க? புத்தகம் படிப்பீங்களா? நிறைய புத்தகம் படிப்பேன். என்னோட போனை திருப்பி காட்ட முடியாது. ஷெல்ஃப்ல நிறைய புத்தகங்கள் இருக்கு. எப்பவுமே புத்தகம் படிப்பேங்க. நிறைய புத்தகங்கள் படிப்பேன். தமிழ் தேசியம் வணக்கம். நலம் நலமறிய ஆவல். நீங்க எப்படி இருக்கீங்க? அதுதான் நல்ல கேள்வி கேட்டீங்க. லைவ்ல ஒரு சூப்பர் கேள்வி கேட்டார் பாத்தீங்களா? செம்மங்க. இந்த மாதிரி எனக்கு உங்க சீக்ரெட் ராசி எல்லாம் சொல்லக்கூடாது. அது சீக்ரெட். ஏன் என் ராசி உங்களுக்கு சொல்ல மாட்டேன். போங்க. தனு ஹாய் சொல்லிருக்கீங்க, வணக்கம். ஆக்டர் வருண் வணக்கம். கோபி கமெண்ட்ஸ் மட்டும் படிக்க மாட்டீங்களா? எப்போ சோஷியல் ஒர்க்? இப்போ சோஷியல் ஒர்க் இல்லைங்க, எப்பவுமே சோஷியல் ஒர்க் நடந்துட்டு தான் இருக்கு. சோஷியல் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். முன்னாடி அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அதுக்கு கூட சில பேர் என்னன்னா பேட் கமெண்ட்ஸ். என்னுடைய நண்பர்கள் வட்டாரமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்றனா உடனே போட்டோஸ் அப்டேட் பண்ற, எதுக்கு போட்டோஸ் அப்டேட் பண்ற? இதெல்லாம் ஒரு பப்ளிசிட்டிக்காகவா? எதுவுமே பப்ளிசிட்டிக்கு பண்ற விஷயமே கிடையாது. இந்த கைக்கு கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கைக்கு கொடுக்கறது இந்த கைக்கு இப்போ தெரியணும். ஏன் தெரியணும் அப்படின்னா, அப்பதான் மத்தவங்க நம்மள பார்த்து அந்த ஒரு பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா சில பேருக்கு அந்த விஷயமே புரியவே புரியாது. நீங்க எதுக்கு போட்டோஸ் அப்டேட் பண்றீங்க, எதுக்கு போட்டோஸ் அப்டேட் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க. என் கூட இருக்க நண்பர்களே அந்த மாதிரி. அவங்களுக்கு எல்லாம் நாலேஜ் இல்லையான்னு எனக்கு தோணும். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய ஏழ்மையான ஆட்கள் இருக்காங்க. சோசியல் சர்வீஸ் எல்லாருமே பண்றாங்க. அந்த பண்ற விஷயங்கள் நல்லதுக்காக பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு. எனக்கு எத்தனை பேர் தெரியுங்களா, நான் சோசியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே போன் பண்ணி கேட்பாங்க, இந்த அட்ரஸ் எங்க இருக்கு, இவங்களை நீங்க எங்க போய் மீட் பண்ணீங்க, இவங்களை நாங்க மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ
நாம பண்ணது, நாம ஒரு டைம் பண்றோம், 2 டைம் பண்றோம், பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா 365 நாளும் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நாம நம்ம மூலியமா ஒரு 10 பேர் வருவாங்க, அவங்க மூலியமா ஒரு 20 பேர் வருவாங்க, 20 40 ஆகும், 40 600 ஆகும். சோ இந்த மாதிரி கண்டினியூ ஆயிட்டே இருக்கணும். அதனால சில பேர் பப்ளிசிட்டிக்காக பண்றீங்களா, பப்ளிசிட்டி பண்றீங்களான்றதுக்கு குறைச்சிக்கிட்டா நல்லது. அது மக்கள் கிட்ட இருந்து அந்த கேள்வி வந்தா கூட சரி, ஏதோ புரியாமல் கேக்குறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா நம்ம கூட இருந்த நண்பர்களே அப்படி கேட்கும் பொழுது ரொம்ப வருத்தமா இருக்கும். அதே சமயத்துல இவங்களுக்கு நாலேஜ் பத்தலன்னு தான் தோணும். சோ சோசியல் ஒர்க்குங்கிறது போய்கிட்டே தான் இருக்கு, என்னைக்கும் ஸ்டாப் ஆகவே இல்லை. அதான் புரியுதுங்களா? இதுதான் லிங்கம். ஹாய் சிஸ்டர்னு சொல்லிருக்கீங்க, வணக்கம். நலமா இருக்கேன் லிங்கம், சூப்பரா சொன்னீங்க திவ்யா. ஏன்னா எப்பவுமே நம்மள குறை சொல்றது, நம்ம நல்லது பண்ணோம்னா குறை சொல்றதுக்கு ஒரு 10 பேர் இல்ல 100 பேர் கூட இருப்பாங்க. நம்ம பண்றது தப்புன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் நம்ம காதுல வாங்கி இந்த காதுல விச்சணும். கெட்ட விஷயங்களும் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விச்சணும். அதுதான், அது மட்டும்தான் நம்ம பண்ணணும். ஏன்னா இவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் நம்ம காதுல, ஆனா அவங்க பாத்தீங்கன்னா சாப்பிடுறது அடுத்தவங்களுக்கு கூட கொடுக்காத ஆட்கள். நான் சொன்ன ஆட்கள் தான். இப்போ மேபி வேற ஏதாவது ஐடியில இருந்து லைவ் பார்த்திருந்தாலோ இல்ல நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் லைவ் பார்த்தாலும் அவங்களுக்கு எல்லாம் குத்தம், அந்த மாதிரி குத்தம். இது யாரையும் அட்டாக் பண்றதுக்காக சொல்லல, ஜென்ரலாவே நான் சொல்றேன். இந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க, இந்த ஷோஸ்லயே இந்த மாதிரி மொக்கெல்லாம் பண்ணிருக்காங்க. அதனால அந்த மாதிரி ஆட்களுக்கு புரியும் தெரியும். நான் உங்க சோசியல் சர்வீஸ்ல ஆக்ட் பண்ணலாமா? தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க, ப்ராப்ளமே இல்ல. நான் எல்லாருமே சோசியல் சர்வீஸ் பண்ணணும், அதுதான் நல்ல விஷயங்கள். சும்மா நான் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தா மட்டும் போதாது, இறங்கி வேலை பார்க்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஆர்த்தி முருகன், ஹலோ, ஹாய்டா செல்லக்குட்டி, எப்படி இருக்கீங்க? லைவ் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆர்த்தி முருகன் என்னுடைய பெரிய 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 ஃபேன். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். டெய்லி எனக்கு மெசேஜ் போடுவாங்க. ஆர்த்தி முருகன், ஆர்த்தி செல்லமே, லவ் யூடா. சோ ரொம்ப ஃபேவரட் அவங்க எனக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டா இங்க லைவ்ல பார்த்தது. நல்லா இருக்கேன் செல்லோ, நீ எப்படி இருக்க? லேகா ஸ்ரீ, ஹாய்டா செல்லக்குட்டி, எப்படி இருக்கீங்க? எல்லாருமே விஜய், எனக்கு புரியல. சோ இதுதான், இன்னொரு தடவை யாராவது சோசியல் சர்வீஸ் பண்ணாங்கன்னா அப்படி பேசாதீங்க. நான் உங்களுக்கு யுலால் நோவா ஹராரின்னு சொல்லி ஒரு புக் படிச்சேன். நான் உங்களுக்கு சொல்றேன். லேட்டஸ்டா தாயின்னு சொல்லிட்டு ஒரு புக் படிச்சேன், மக்சிம் கார்கி, அந்த புக் படிச்சேன். சோ நீங்க படிக்கணும்னா படிங்க. ஓகே, நிறைய பொன்னியின் செல்வன் முடிச்சிட்டேன், நிறைய புக்ஸ் இருக்கு, அதை பார்த்துதான் சொல்றேன். லேட்டஸ்டா படிச்சது தாய். யூ லுக்கிங் சோ கியூட்டா, தேங்க்யூ சோ மச். அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன்லாம் படிச்சிருக்கீங்க ஆல்ரெடி, படிக்கலன்னா படிங்க. ரொம்ப 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 நல்ல புக். பொன்னியின் செல்வன் படம் வேற வரப்போகுது, ஆர்வத்தை தூண்டிட்டாங்க. எப்படி நடிச்சிருக்காங்க, எப்படி இருக்கு படம்ன்றத பார்க்கணும். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் கார்த்திகேயே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற ஏதாவது என்கிட்ட கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேளுங்க. உங்க எல்லாரையுமே இங்க சந்திச்சதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. சோ என்னுடைய இன்டர்வியூஸ் பார்த்துட்டு நிறைய பேரு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னீங்க. திவ்யாங்கிறது இதுதான், அவ்வளவுதான். ஆர்த்தி முருகன் ஃபைன், ஓகேடா. அபிஜனா ஹாய்னு சொல்லிருக்கீங்க, ஹாய். விஜய் டிவி திவ்யா கிருஷ்ணன், ஹாய். ஏதோ போடுறீங்க, என்னன்னே புரியல எனக்கு. நாகராஜன், வணக்கம். ப்ளீஸ் சே நான் சொல்லிட்டேனே சமுராய், சொல்லிட்டேன். தாய்னு சொல்லிட்டு மக்சிம் கார்கி எழுதியிருக்கிறது. முடிஞ்சதுன்னா நீங்க படிங்க, சரிங்களா? அதுதான் ரீசெண்டா படிச்ச புக்கு. உங்களுக்கு பிடிச்சதுன்னா
உங்களால ஆர்டர் பண்ணி வாங்கி படிங்க. ஓகே துரை, ஹாய் துரை, வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் மீட் பண்ணது. அதே மாதிரி நிறைய பேர் ஃபேக் ஐடிஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபேக் ஐடிஸ் ஃபாலோ பண்ணாதீங்க. ஐ எம் திவ்யா கிருஷ்ணன், என்னுடைய ஐடி ஒரிஜினல் ஐடி. ஃபாலோ பண்றவங்க ஃபாலோ பண்ணுங்க. கார்த்திக் சூப்பர்னு சொல்லியிருக்கீங்க, நன்றி. அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுங்க. வாழ்க்கையில யாரையும் குறை சொல்லாதீங்க. அடுத்தவங்களை ஆமாங்க, அவேர்னஸ் ப்ரோக்ராம். அதை தப்பா பாக்குறவங்க பார்க்கதான் செய்வாங்க. அதுக்கு நாம ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைங்களா. நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பம்னு ஒரு விஷயம் இருக்கு, மக்களோட விருப்பங்கள்னு ஒண்ணு இருக்கு. நீங்க என்னுடைய இன்டர்வியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா சினிமா விகடன்லயும் இந்தியா கிளிப்ஸ்லயும் நான் இன்டர்வியூஸ் கொடுத்திருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா லைவ்ல அதை பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். மேபி அதுக்கான விஷயம், அதுக்கான பதில் தெரியணும், விடயம் தெரியணும் அப்படின்னா நீங்க கட்டாயமா இந்தியா கிளிப்ஸையும் சினிமா விகடனையும் பாருங்க. உங்களுக்கு கட்டாயமா புரியும். நான் என்ன சொல்லியிருக்கேன், என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு புரியும். வேற ஏதோ சொல்ல வந்த, நீங்க பேசிட்டு இருக்கும்போது மறந்துட்டேன். ஓகே, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு எடுக்கணும்னு நினைக்காத அந்த எண்ணங்கள் இருந்தாலே போதும், அதுவே நல்லதுதான். நம்ம போட்டி பொறாமை நிறைந்த உலகத்துல இருக்கும். பொறாமை வேண்டவே வேண்டாம். நமக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது கட்டாயமா கிடைக்கும். அதனால அடுத்தவங்களை அடிச்சு நம்ம மேல ஏறணுங்கிறது வேண்டாம். நேர்வழியிலேயே பயணிப்போம், நேர்வழியிலேயே இருக்கும். அதுதான் நமக்கு வாழ்க்கைனா. மேடு பள்ளம் கரடு முரடான பக்கங்கள் எல்லாமே எல்லாருக்கும் இருக்கும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் போயாகணும். யாரும் தளர்ந்து போகாதீங்க. மனசுல தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட போராடிட்டே இருங்க. நாம நினைச்ச எல்லா விஷயமுமே நடக்கும். சரிங்களா? பார்த்துட்டு இருக்கவங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா சில பேர் என்ன சொல்றது, ரொம்ப மனவேதனையில இருப்பீங்க. அந்த டைம்ல நான் பேசுறது கேட்டு மேபி உங்களுக்கு உங்களோட கஷ்டங்கள் மறக்கலாம். அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். நலமா இருக்கேன் மெஜஸ்டிக். பேசிக்கலி யூ ஆர் ஃப்ரம் சென்னை. ஆமாங்க, நான் சென்னை பொண்ணுதான். சென்னை தமிழ் பொண்ணு. எனக்கு நானே சொல்லிக்கிற அட்வைஸா? எனக்கு எப்பவுமே நானே சொல்லிக்கிற அட்வைஸ், தன்னம்பிக்கையா இரு. விடாமுயற்சியை விட்டுறவே கூடாது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தனா பல வெற்றிகளை நாம பார்க்கலாம் அப்படிங்கறது என் மனசு சொல்லிட்டே இருக்கும். திறமையை விட பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பொறுமை ரொம்ப அவசியம்ங்கிறது என் மனசு எனக்கு நானே சொல்லிக்கிற அட்வைஸ். எல்லாருக்குமே கோபங்கள்ன்றது வரும் இல்லையா? திருக்குறள் படிச்சதுக்கு அப்புறம் கோபம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் எந்த இடத்துல வெகுளாமை எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல வந்துதான் ஆகணும். எல்லா இடத்துலயும் வெகுண்டு எழுறது தப்பு அப்படின்னு எனக்கு நானே சொல்லிப்பேன். மோஸ்ட்லி எனக்கு நானே பேசிப்பேன். நமக்கு நாமே ஃபர்ஸ்ட் பேசணும். நம்மள நாமே ஃபர்ஸ்ட் லைக் பண்ணணும். நமக்கு நம்மளை பிடிச்சாதான் நம்மள அடுத்தவங்களுக்கு பிடிக்கும். அதனால எப்பவுமே எனக்கு சொல்லிக்கிற அட்வைஸ் இதுதான். தன்னம்பிக்கையோட இரு, ஓடு, உன்னால முடியும். அந்த ஏஜ்ல தான் நீ இருக்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியா உனக்கு இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லைங்கிறது எனக்கு நானே சொல்லிக்கிற அட்வைஸ். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச அட்வைஸ். எனக்கு மற்றவங்களுக்கும் நான் அதுதான் சொல்லுவேன். எந்த ஒரு நேரத்திலையும் தளர்ந்து போயிடக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவா இருப்பேன். தளர்ந்து போகும் என் கூட வேற யாராவது இருந்தாங்கன்னா நான் தளர்ந்து போகவும் விட மாட்டேன். அது எனக்கு பிடிக்காது. என் கூட இருக்கவங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பேன். சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு நினைப்பேன். அதுதான். மதிக்கிறவங்கள ரொம்ப மதிப்பேங்க. கண்ணாடி மாதிரி தான். நம்மள மதிக்கிறவங்கள மதிக்கணும். நமக்கு மரியாதை கொடுக்காதவங்களும் நம்ம என்ன பண்ண முடியும்? நாமளும் விட்டுணும், ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா பார்த்தா சிரிக்கிறது எல்லாமே இருக்கணும். நான் உங்களுக்கு பர்சனலா அனுப்புறேன் கோபி, ஓகேங்களா? எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காதுங்க. சின்ன வயசுல இருந்தே ஸ்வீட்டே பிடிக்காது. நான் காரமா தான் சாப்பிடுவேன். ஓகே, சென்னையிலயும் பண்றோம், அதர் பிளேஸ்லயும் பண்றோம். கோபி, நான் உங்களுக்கு கிளியரா பர்சனல் மெசேஜஸ்ல சொல்றேன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோட பர்சனல் மெசேஜ் பண்ணுங்க, கட்டாயமா சொல்றேன். நிறைய விஷயங்கள் பேசலாம், நிறைய பேசிட்டே இருக்கோம். இதே மாதிரி ஒரு அழகான லைவ்ல நான் அங்கேயும் உங்களை மீட் பண்றேன். நிறைய விஷயங்கள் பேசுவோம். இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரிஜினல் ஐடியை ஃபாலோ பண்ணுங்க, திருக்குறளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.
என்னோட ஒரிஜினல் ஐடி ஐஎம் திவ்யா கிருஷ்ணன் இன்ஸ்டால, மோஸ்ட்லியும் ஐஎம் திவ்யா கிருஷ்ணன் தான். ஃபாலோ பண்றவங்க ஃபாலோ பண்ணுங்க. திவ்யா கிருஷ்ணன் அஃபிஷியல் வந்து என்னுடைய பேஜ். ஓகே, வாங்க இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். டேக் கேர். இதே மாதிரி ஒரு லைவ்ல அகைன் பேசுவோம். லவ் யூ ஆல்.